பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பெருமானவர்களே, அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவன் கிடையாது, சமாதானத்திற்கு தேவன். பரிசுத்தவான்களாகிய நம்முடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய சமாதானம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சபைகள் கூட பரிசுத்தமுள்ள சபைகளாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிற, அவரில் பிரியமாய் இருக்கிற அவருடைய ஜனமாகிய நாமும் கலக ஜனங்களாய் இல்லாமல் சமாதானத்திற்கு ஜனமாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ஜனங்கள் நாம். பிரியமானவர்களே, நம்மை குறித்து அநேக விஷயங்களை குறித்து சொல்லலாம். நாம் மதம் மாற்றுகிறோம் என்று சொல்லலாம், கலகத்தை உண்டு பண்ணுகிறோம் என்று சொல்லலாம், ஆராதனை நடக்கும் இடங்களில் அதிக சத்தத்தோடு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் கலகம் செய்பவர்கள் அல்ல, நாம் தொந்தரவு கொடுப்பவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, நாமும் கலகம் செய்கிறவர்கள் அல்ல. நாம் சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகள். நாம் சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நம்முடைய சபைகளிலும் அநேக பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் உள்ளே வருபவர்கள் வெளியே போகும்போது சமாதானத்தோடு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆமாம், நம்மிடத்தில் கலகம் செய்கிறவர்களுக்கும் நம்மிடத்தில் விரோதத்தை காட்டுகிறவர்களுக்கும் நாம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவரை விசுவாசிக்கிற நாமும் சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சமாதானத்தின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களையும் சமாதானத்திற்கு பாத்திரராய் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட எங்களை கர்த்தாவே, நீர் எங்களுடைய சபைகளில் பரிசுத்தவான்களாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபைகளும் சமாதானத்திலே நிலைத்திருக்கும்படியான சபைகளாய், சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள் உண்டாகாமல், கிராமங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகாமல், அப்பா தேசத்திலே பிரிவினைகள் உண்டாகாமல், மத கலவரங்கள் உண்டாகாமல் தேவன் தாமே சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, கிறிஸ்தவர்களை குறித்து, மதத்தை குறித்து கலகம் உண்டாக்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ சமாதானத்தினாலே நிரப்புவீராக. நாங்கள் கலகம் செய்கிறவர்கள் அல்ல ராஜா, உம்முடைய பிள்ளைகள். நீ சமாதானத்தின் தேவனாய் இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சமாதானத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சமாதானத்தின் பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம் ராஜா. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக, சமாதானப்படுத்துவீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.